இரவில் டமார் டமார் என விடும் கற்கள், குட்டிச்சாத்தானின் வேலை என கூறும் மக்கள், ஊருக்குள் பேயாட்டம் ஆடிய மரங்கள், இப்படி அடுத்தடுத்து திகிலை மூட்டும் ஒட்டப்பாளையம் கிராமத்தின் காட்சிகள்தான் இவை. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் படியூர் அருகே ஒட்டப்பாளையம் கிராமத்தில் 80க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக இரவு நேரங்களில் வீட்டின் கூரை மீது மர்மமான முறையில் கற்கள் விழுவது ஒட்டப்பாளையம் கிராமத்து மக்களை நிம்மதி இழக்கச் செய்துள்ளதோடு அது குட்டிச்சாத்தானின் வேலைதான் என்ற ரீதியில் பயத்தில் உறைய வைத்திருக்கிறது. வீட்டின் மேற்கூரை உடையும் அளவிற்கு மிக பெரிய சுண்ணாம்பு கற்களும் வெங்கற்களும் என சைஸ் வாரியாக கற்கள் தொடர்ச்சியாக விடுவதால் தூக்கத்தை தொலைத்த கிராம மக்களை பேய் பயம் முற்றிலும் ஆட்கொண்டிருக்கிறது. ஊர் மக்கள் ஒன்று கூடி கற்களை யாரேனும் வீசுகிறார்களா என்று கண்டுபிடிக்க இரவு நேரத்தில் காவல் காக்க முடிவு செய்ததாகவும், ஆனால் சந்தேகம் படும்படி யாரும் சிக்காத நிலையில் வீடுகள் மீது கற்கள் விழுவது மட்டும் தொடர் கதையாக இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. கரண்ட் மேல உட்காந்துருக்குல பக்கத்திலே வந்து விழுந்துச்சுங்க. காலுங்க தன்னா நடக்குதுங்க. எப்படிங்க பயப்படாம இருக்க முடியும்? இதனால் இரவில் வீட்டில் தனியாக இருக்க பயந்து அருகிலுள்ள கருப்பண்ணசாமி கோவிலில் ஒட்டுமொத்த கிராமமே தஞ்சம் புகுந்துள்ளது. மேலும் ஒரு சிலர் கிராமத்தை விட்டே வெளியேறிவிடலாம் என்ற முடிவுக்கு வந்திருப்பதாக கூறப்படுகிறது. வீடுகள் மீது கற்கள் விடும் தகவல் தீயாய் பரவிய நிலையில் புகாரின் பேரில் அந்த பின்னணியை கண்டுபிடிக்க ரோந்து பணியில் ஈடுபட்டு வரும் போலீசார் அதிக ஒளி கொண்ட விளக்குகளை கிராம வீதிகளில் பொருத்தியும், கிரேன் வாகனத்தில் 60 அடி உயரத்தில் ஆட்களை அமர்த்தியும், சிசிடிவி கேமராக்கள் மற்றும் ட்ரோன்களின் உதவியுடன் கண்காணிப்பை தீவிரப்படுத்தினர். கல்லு டப்பு டப்புன்னு விழுந்துக்கிட்டே தான் இருக்குதுங்க. யாரும் என்னும் பண்ண முடியலைங்க. நாங்கள் எங்களுக்கு ஊருட்டு அக்கட்டு போயிடலாமேங்கிற முடிவில் கூட இருக்கிறவங்க. மேலும் காங்கேயம் தாசில்தார் மயில்சாமி மற்றும் காவல் ஆய்வாளர், துணை வட்டாட்சியர், வருவாய் ஆய்வாளர் ஆகியோர் கிராமத்திற்கு நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களுக்கு ஆறுதலும் கூறினர். ஆனால் கிராம மக்களோ இது குட்டிச்சாத்தானின் வேலைதான் என உறுதியாக நம்பி பயத்தில் மாந்திரீகம் மூலம் அதனை விரட்டவும் ஆயத்தமாகி வருவதாக கூறப்படுகிறது. கடந்த சில நாட்களாக 15 நாளாக ஒட்டப்பாளையத்தில் வந்து இரவு நேரங்களில் வந்து 7 to 12 மணி அளவில் கல் விழுந்துட்டு இருக்குதுங்க. ஜனங்க ரொம்ப தூங்க முடியாமல் சிரமப்படுறாங்க. கிராமத்தை சுற்றி மலைகளோ கல் குவாரிகளோ என எதுவும் இல்லாத நிலையில் பல அடி உயரத்தில் இருந்து கற்கள் விழுவது எப்படி என்பது புரியாத புதிராகவே இருக்க, இது போன்ற செயல்களை நிறுத்திக் கொள்ளுங்கள் என விஷமிகளுக்கு மறைமுக எச்சரிக்கை விடுப்பதாக நினைத்து அச்சத்தில் இருக்கும் கிராம மக்களையே போலீசார் மிரட்டி வருவதாக கூறப்படுகிறது. குவியல் குவியலாக குவிந்திருக்கும் கற்கள் வீட்டின் கூரைகளை பதம் பார்த்ததே தவிர இதுவரை மனிதர்கள் மீது விழுந்ததே இல்லை என கிராம மக்கள் கூறுவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தினாலும் கிராம மக்கள் கூறுவது சந்தேகத்தை வலுப்படுத்துகிறது. கிராம மக்கள் மத்தியில் பயத்தை உண்டாக்க நினைக்கும் மர்ம நபர்களை கண்டுபிடித்து நிச்சயம் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து மக்களின் அச்சத்தை போக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.